எல்லா புகழும் இறைவனுக்கு. எல்லாம் வல்ல எனது குருநாதர் உச்சிஷ்ட மகா கணபதியின் திருவடி பாதங்கள் பணிந்து வணங்கியும், எனக்கு ஜோதிடக் கலையினை கற்றுக் கொடுத்த என் குருநாதரின் திருவடி பாதங்கள் பணிந்து வணங்கியும், என்னுடைய ஸ்ரீ குரு ஜோதிட வித்யாலயா யூடியூப் சேனலுக்கு அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இது நம்ம இன்றைய வீடியோ தொகுப்பில் பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2024 மே மாதம் நடைபெறக்கூடிய குரு பெயர்ச்சிக்கான பலன் வரிசையில் மகர ராசிக்கான பலனை பார்க்க போகிறோம். எதை எடுத்தாலும் அதை முடித்தே தீர வேண்டும் என்ற தீர்க்கமான மனநிலை கொண்ட, சனியின் ஆதிக்கத்தை கொண்ட மகர ராசிக்காரர்களுக்கான இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுவரை நாளில் அமர்ந்த குரு பகவான் இப்பொழுது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அபிலாசைகள் என்று சொல்லக்கூடிய ஆழ்மனம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் போய் அமர்றாரு. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலச்சக்கரத்திற்கு 2ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய வருமானம், குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வீட்டை குறிக்கக்கூடிய வீட்டில் உங்களுடைய குரு பகவான், அதாவது 12ஆம் வீட்டிற்கும் 3ஆம் வீட்டிற்கும் அதிபதியான இந்த குரு பகவான் உங்களுக்கு 5இல் அமர்கின்றார். அப்போ இது என்ன சிறப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விதத்தில் சிறப்பாக இருந்தாலும் 3க்கும் 6க்கும் சம்மந்தப்பட்ட அதாவது 3க்கும் 12க்கும் அதிபதியான குரு ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தன் வீட்டுக்கு 6ஆம் வீடாகவும் ஒரு வீட்டுக்கு தன் வீட்டுக்கு 3ஆம் வீடாகவும் மறைவு ஸ்தானத்தில் அமர்றங்கிறப்ப நீங்கள் எண்ணக்கூடிய காரியங்கள் நிறைவேறுவது கடினமாக இருக்கக்கூடும். பிள்ளைகளிடத்தில் கவனமாக இருப்பது சாலச் சிறந்தது. அதாவது குழந்தைகள் வளர்ப்பில் அவங்க மேலே ஒரு கண்காணிப்பை உங்களுடைய பார்வை இருப்பது சிறப்பை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். இந்த இடத்துல குழந்தைகளை மட்டும் கவனமாக இருக்கணும். பணத்தை கையாளும் பொழுதும் நகைகளை கையாளும் பொழுதும் கவனமாக இருந்தால் இந்த ஆண்டு சிறப்புக்குரிய ஆண்டாக இருக்கும். 5இல் அமரக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய கன்னி வீட்டை பார்க்குறாரு. இந்த 9 அப்படிங்கிறது இங்கே வந்து காலச்சக்கரத்திற்கு 9ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய தந்தையார் ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. அங்கே அதாவது தந்தையார் வழியில் ஏதேனும் கொடுக்கல் வாங்கல்கள் இது மாதிரி இருந்துச்சுன்னா, அதாவது ஒரு அருகில் பணம் வாங்கிறது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பண பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா புதனோட வீட்டில் காலச்சக்கரத்திற்கு 6ஆம் வீடு சத்ருஸ்தானம், எதிரிகள் ஸ்தானம், நோய் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல குரு பகவான் பார்வை கொடுக்கறனால இதையெல்லாம் சந்தித்து அதிலிருந்து நீங்கள் வெளியில் வரக்கூடிய ஆண்டாக இருக்கும். இப்போ புரியுதுன்னா, போராடி அதிலிருந்து வெளியில் வரக்கூடிய ஆண்டாக இருக்கும். அப்போ பிரச்சனை ஏற்பட்டு அதுக்கப்புறம் அதிலிருந்து நீங்கள் வெளியில் வரக்கூடிய ஆண்டாக இந்த 2024 இருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 11ஆம் வீட்டை குரு பார்ப்பது அப்படிங்கிறது உங்களுடைய வருவாய் என்பது எந்த விதத்திலும் தடைபடாது. உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது எந்த விதத்திலையும் உங்களுக்கு தடைபடாது. ஏன்னா காலச்சக்கரத்திற்கு 8ஆம் வீடான செவ்வாயோட வீட்டை குரு அங்கேருந்து பார்க்குறாரு. நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து உங்களுக்கு தனவரவை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். நீங்கள் இந்த பணம் வருமா வராதா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய ஆண்டாக இருக்கும். அடுத்தபடியாக 5இல் அமர்ந்த குரு உங்களுடைய ராசியே பார்ப்பதனால இன்னும் சிறப்பு. குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லலாம். அப்போ உங்களுக்கு 12ஆம் வீட்டு அதிபதி ப்ளஸ் 3ஆம் வீட்டு அதிபதி அப்படிங்கிறப்ப உங்கள் லக்னத்தை பார்க்குறப்ப இந்த காலகட்டங்களில் நீங்கள் தனத்தை ஈட்டுவதற்காக உங்களுடைய இடத்தில் இருந்து வெளியூர் சென்று வெளிநாடுகள் சென்று பணத்தை ஈட்டுவதற்குரிய காலகட்டமாக இந்த ஆண்டு அமையும் என்பதில் எந்தவித ஐயப்பாடுகளும் கிடையாது. என்னிடத்தில் ஜோதிடம் பார்க்க வேண்டும் என்ற விருப்பப்படுவர்கள் என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கான பலன் என்னைக்கு சொல்லப்படுங்கிறத நாங்கள் டேட் கொடுப்போம். நன்றி. இதுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லட்சுமி நரசிம்மர் வழிபாடும் திருச்செந்தூர் முருகன் வழிபாடும் சிறப்பை தரும். அதே போல் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களில் யாராவது இறந்திருப்பின் அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஈமக்கடங்குகளை சரியாக செய்து விட்டுறணும்.
செஞ்சிங்கன்னா இந்த ஆண்டு சிறப்பாக தரக்கூடியதாக இருக்கும். அதே போல் விட்டுப்போன குலதெய்வ வழிபாடு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். அதே போல் பார்த்திங்கன்னா ஜீவ சமாதி வழிபாடும் உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சிக்கான கெடுதல் பலனிலிருந்து நல்ல பலனை தரக்கூடியதாக அமையக்கூடிய பரிகாரமாக இருக்கும். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அதாவது தந்தையார் ஸ்தானத்தில் இறந்து போன அந்த வயதை மதிக்கத்தக்க யாராவது இறந்து போய் ஈமக்கடங்குகள் செய்ய பணம் இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் நிதியுதவி செய்தீர்கள் என்றால், அதாவது பண உதவி, அந்த ஈமக்கடனுக்கான பண உதவி செஞ்சிங்கனாலும் இந்த குரு பயிற்சியிலிருந்து இருக்கக்கூடிய சிறு சிறு கெடுபலன்கள் உங்களுக்கு சாதகமான பலனாக அமையக்கூடிய ஆண்டாக இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். இந்த பரிகாரங்கள் எல்லாமே பொதுவான பரிகாரங்கள். இதில் கூறப்பட்ட பலன்கள் அனைத்தும் மகர ராசிக்கான உண்டான பொது பலன்களை தவிர ஒவ்வொருவருடைய ஜாதகத்திற்கும் ஒவ்வொரு பலன்கள் வேறுபடும் என்பதை இந்த இடத்துல தெளிவாக சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.